இன்னைக்கு ரெட் கார்பெட்ல என் கூட பூர்வ குடிகளின் நேசர்கள் தன்ராஜ் மற்றும் நீலவதி அணிஞ்சிருக்காங்க. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல விருதுக்கு நன்றி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மர போராட்டம். அவ்வளவு ஈஸியா நடந்துராது. அது இது பின்னாடி ஏகப்பட்ட வழிகள் இருக்கு 2 பேருக்குமே. இந்த மாதிரி உணவு எப்ப தோன்றுது? முதல்ல 2 பேருமே நாங்க அடித்தட்டு சமூகத்துல இருந்து வந்தோம். அவங்க ஆதிவாசி சமூகத்துல பண்ணாங்க, நான் ஆதி திராவிட சமூகத்துல பிறந்தேன். 2 பேருக்குமே இயல்பா இந்த சமூகம் சமத்துவமா இல்லை, இது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. குறிப்பா அந்த குரலற்ற மக்களுக்கான உரிமைகள் இங்க மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் 2 பேருக்குமே. சின்ன வயசுலேருந்து நானும் என்னோட அப்பா அம்மா எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க அப்பா ஒரு ரோல் மாடல். ஸோ இயல்பாகவே மனிதர்கள் எங்களுடைய மனங்கள் சமத்துவத்தை நோக்கி அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமைகள் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருந்தது. அது காரணம் அந்த கொடுமைகளையும் அநீதிகளையும் நாங்கள் இயல்பாக அந்த சமூகத்திலேருந்து நாங்கள் எங்கள் மேலே திணிக்கப்பட்டது. அதனால் இயல்பாகவே சிறு வயதிலேருந்து இந்த எண்ணங்கள் பெண்களுக்காக இல்லைன்னா சமத்துவக்காக நம்ம போராடணும், நிற்கணும், இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்யணும்னு தோணுது. நான் என்னோட சமுதாயத்தை கூட வளரும்போது அங்கே எப்போ ஏற்றத்தாழ்வு இருந்துச்சோ, இந்த கல்வி எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும்போது நமக்கான அநியாயத்தை மறுத்துட்டு நம்மளும் அதில் கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும், நம்ம மக்களுக்காக வேலை செய்ய முடியும். இது நினைக்கும் போது நம்ம படிக்கிற தருணத்தில் நமக்கு இது நம்ம படிச்சுட்டு நம்ம மக்களுக்காக வேலை செய்யணும் நமக்கு தோணுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாரம்பரிய உணவு? 2 பேருமே பிடித்த பாரம்பரிய உணவு, நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு? எனக்கு பழைய கஞ்சி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வீட்டில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடாம தயவுசெய்து தண்ணி ஊற்றி வச்சிருங்க, மறுநாள் வெங்காயத்தை வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. அவங்க கடம்புட்டுன்னு ஒரு உணவு கிட்டத்தட்ட குடகு மலையில் உள்ள மலைக்குடியா பழங்குடிகள் செய்கிறது. அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க. பச்சரிசி நல்லா இடித்து மாவாக்கி அதை சுடுதண்ணியில் கலக்கி அதை திருப்பி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற ஒரு உணவு. கிட்டத்தட்ட இட்லிக்கு ஒப்பானது. இட்லியும் புட்டும் சேர்ந்த காம்பினேஷன்ல இருக்கும். டிஃபரெண்டான ஒரு கலவையா இருக்கு, இட்லியும் புட்டும் சேர்ந்து. உங்களுக்கு ரொம்ப நீங்க அப்படி விரும்பி சாப்பிடுறது இல்ல விரும்பி செய்யறது? எனக்கு ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அக்கி ரொட்டி ரொம்ப. அக்கி ரொட்டியா? ஃபுட்டு மேல உங்களுக்கு இருக்க லவ் கேட்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உணவே மருந்து, உணவே மகிழ்ச்சி, இதுதான் நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபிலாசபி. சென்னையில் மோர் தென் 13 பிரான்ச்சஸ் அண்ட் கிட்டத்தட்ட 250+ கார்பரேட் கிளைண்ட்ஸோட சேர்த்து 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் சுவை ரசனை வென்றிருக்கிறாங்க நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். ரிலீஸ் த ராகாஸ் ஆஃப் ரியல் டேஸ்ட் வித் நம்ம கீதம். கீதம் வெஜ் வழங்க ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு.